சென்னையில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை எழும்பூரில் உள்ள அசோகா ஹோட்டலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் அதன் தலைவர் ஜி.கே. வாசன் தலைமையில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர்களான தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியின் மாநில தலைவர் ஷேக் தாவூத், பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சி நிர்வாகிகள், மாநில அமைப்பு செயலாளர் எஸ்.ஏ. முகமது மஸ்தான், இளைஞரணி செயலாளர் முகமது யூனஸ், தமிழ்வாணன், ரஹ்மான் பாஷா, மயிலை தே பாலாஜி, யு அலெக்சாண்டர், நாகேந்திரன், ராமமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் இதில் 500க்கும் மேற்பட்ட அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதுல இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா மூப்பனார் அவர்கள் காலம் தொட்டு தஞ்சையில அவர் பிறந்ததுனால இஸ்லாமியர்களோட சின்ன வயசுல அவருக்கு உறவு இருந்த காரணத்தினால நம்மெல்லாம் வேற யாரும் இல்லைங்கிற அந்த நினைவை நம்மளோட பகிர்ந்துகிட்டே வந்திருக்கிறாரு. அப்படி பகிர்ந்ததன் காரணமாக அருமை சகோதரர் ஜி.கே. வாசன் அவர்கள் அதை தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ்ல இப்ப செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த மாபெரும் கூட்டணியை ஒருங்கிணைந்து ஒரு மேடையில் இன்னைக்கு காட்டியிருக்காருன்னு சொன்னா அது ஜி.கே. வாசன் அவர்கள் தான் காட்டியிருக்காரு. இப்ப நீங்க பல மேடைகள்ல என்டிஏ கூட்டணியுடைய மேடைகள்ல பல பேர் விடுபடப்பட்டிருக்காங்க. இதே கூட்டணியில இருக்கிறவங்க பல பேர்களை அழைக்கல, பல பேர்களை சரியாக கவனிக்கல. இந்த தகவல் எல்லாம் எனக்கு இருக்கிறது, யாரும் அதை யார்கிட்ட சொல்றது, யாரு பூனைக்கு மணி கட்டுறது அப்படின்னு யாருக்கு சொல்றதுங்கிற அந்த நிலை இருந்தது. நான் இன்னைக்கு அது இந்த மேடையில எல்லா தலைவர்களும் இருக்காங்க, நயினார் நாகேந்திரன்ல இருந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ்ல இருந்து எல்லா தலைவர்களும் ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள் எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டுருக்காங்க. ஒருத்தரை பாக்கி விடல. இந்த என்டிஏல யாரெல்லாம் தோழமை ஆதரவுன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. எல்லாரும் ஜெயக்குமார் அவரும் நம்ம கூட்டணியில தோழமையில இருக்காரு. ஒருத்தர் பாக்கி இல்ல, எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜனநாயக நிகழ்வாக இந்த இப்தார் பார்ட்டிங்கிறது ஒரு ஜனநாயக நிகழ்வாக இன்னைக்கு ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள் இதை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது நம்ம எல்லாருமே இப்தார் எதற்கு, ஏன் நம்ம இந்த இப்தார்ல ஒன்னா சேர்றோம், ஏன் ஒன்னா பண்றோம், இது இஸ்லாத்தினுடைய கடமை, இது எல்லாருக்குமே தெரியும். இஸ்லாம்ல இருக்கவங்களுக்கும் தெரியும், இங்க இருக்க இந்தியாவில் இருக்கவங்களுக்கு அனுப்பணும். எதுக்காக நம்ம ஒன்னா சேர்ந்திருக்கிறோம்? நல்ல ஆட்சியாளர்கள் வேணும். நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலைமை என்னவாக இருக்கு? நம்ம இவ்வளவு பேரு விவரமானவங்க, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, அறிஞர் அண்ணா, ராஜாஜி, இப்படி எல்லாரையும் பார்த்தவங்க, எல்லாரோடையும் சேர்ந்து இருந்தவங்க. அப்ப சின்ன வயசா இருந்திருக்கு, இப்ப பெரிய வயசா இருக்கிறாங்க எல்லாருமே. இப்படி எல்லாரையும் பார்த்தவங்க இங்க லைனா உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறோம். பார்க்காதவங்களும் இங்க இளைஞர்கள் நிறைய இங்க வந்திருக்கிறீங்க, எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா இந்த ஆட்சி மாற்றம்ங்கிறது ஒரு குடும்பத்து ஆட்சியாக இருக்கக்கூடாது, மக்கள் ஆட்சியாக இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அதான் ஜனநாயகம். நம்ம அந்த ஜனநாயகத்தை விட்டுட்டு ஜனநாயகத்துக்கு அடிமையாகி வாழக்கூடியவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். இவ்வளவு காலம் இல்லாம தேர்தல் வரும்போது பல லட்சத்தை கொடுக்குறாங்க, பல லட்சத்தை கடன் வாங்கி கொடுக்குறாங்க. ஆகவே இது போன்ற நிலைகளில் மாற்றம் வேணுங்கிறது தான் தமிழ் மாநில முஸ்லிம் லீக்குடைய வேண்டுகோள். நான் இங்க பேச வந்தவங்களுடைய நிலைமையா தான் உங்களுடைய வாக்குகளை யாருக்கு அளிக்கணுங்கிறத சரியா அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.